3000த்துக்கு மேலே நினைக்கிறேன், நான் கரெக்டாக தெரியல. 3000 பேருக்கு மேலே ரொம்ப எஃபெக்டிவாக, ரொம்ப ஒரு திறமையாக, எந்த சின்ன பிரச்சனை கூட வராத அளவுக்கு ரொம்ப திறமை பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னும் இப்போ வருங்காலத்தில் மிகப்பெரிய நம்ம இனத்துக்கு கல்வி அதை சொல்ல கல்வி ஊக்கத்தொகைன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாங்க. நம்ம இனத்திலேயே வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு அதை அவங்கள லொக்கேட் பண்ணுறது பெரிய கஷ்டம். நம்ம 4-5 டிஸ்ட்ரிக்டில் வந்து லொக்கேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணி அவங்க ஃபீஸு, இந்த புக்ஸுக்கெலாம் பெரிய அமௌண்ட்டு, சின்ன அமௌண்ட்டு நம்ம இந்த 500, 1000 அந்த மாதிரி இல்லாமல் பெரிய அமௌண்ட்டு அவங்க ஹோல் ஸ்டடீஸுக்கே ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு உள்ள பெரிய அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி, அதை கலெக்ட் பண்ணுறதுனா அது ஒன் டே அஃபேர் இல்லை, ஒரே நாளில் முடிக்கிற மாதிரி இல்லை. டெய்லி பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு புள்ள முடிஞ்சோன்னா அப்பா ஃப்ரீ ஆகிட்டாங்க நினைப்பாங்க, டக்குன்னு அடுத்த புள்ள வந்துடும், அடுத்த பையன் வந்துடுவான். இப்படி பண்ணி கிட்டத்தட்ட கரெக்டாக எக்ஸாக்ட் நம்பர் தெரியல, 200-300 பேருக்கு நிறையா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ சொன்ன நிறைய பேருக்கு போன வருஷம் பண்ணாங்க. நாங்கள் அந்த செயற்குழு மீட்டிங் போயிருந்தோம் மதுரைக்கு. அப்போ அந்த மாணவர்களும் அவங்க பெற்றோர்லாம் வந்திருந்தாங்க. அவங்க நான் பார்த்து பேசினேன். அவங்க ரொம்ப நன்றியோட இருக்காங்க. இப்போ இல்லை, எப்போவுமே சார் ரொம்ப நன்றியாக இருப்பாங்க. அவர் மிகப்பெரிய சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்முடைய இனத்தின் சார்பில் நன்றி 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 நன்றி. கூட்டு வந்தா கூட்டிட்டு போ. என்னுடைய நெடுநாளை ஆசை, அதை இந்த இடத்துல சிறப்பாக மாணவர் சங்கம் பூர்த்தி செய்திருக்கிறது. அதற்கு என்னுடைய தலைவர் முதற்கொண்டு அத்துணை பேருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வருகின்றிருக்கக்கூடிய அருமை அண்ணன் விஜயகுமார் அவர்கள், எனது அருமை மகன் ராமநாதன் சின்ன ராஜா ஆதித்யா சேதுபதி மற்றும் இங்கே சிறப்பாக இருக்கிற உறவினர்களுக்கும் நான் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஒன்றே ஒன்று தான், நான் எல்லா மேடையிலையும் 30 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நமக்கு ஒன்று அரசியல் அதிகாரம் வேணும். அரசியல் அதிகாரம்னா உங்களுக்குலாம் தெரியும், நீங்கள் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும். ஆனால் ஆகிட்டு நம்ம ஆளுங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க, மறந்துடுவாங்க. அது ரொம்ப பேரை பார்த்துட்டேன் 30 வருஷத்தில். அதுக்கடுத்து அரசு அதிகாரம், அந்த அரசு அதிகாரத்தை நம்ம பிள்ளைங்க கொண்டு வரணும். நீங்கள் வந்து விஏஓட ஆரம்பித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வர உயர்ந்த பதவிக்கு நீங்கள் வர வேணும். அதற்கு நீங்கள் படிக்கணும். அது இருந்தால் நீங்கள் ஜெயிச்சலாம். ஒரு மாவட்டத்தில் இப்போ நான் நிறைய டாக்டர் சொன்னாங்க, நமக்கு பெருமையாக இருந்தது. உரிமையோடு போகலாம் நம்ம டாக்டர். அது மாதிரி ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருந்தாருன்னா உரிமையோடு நம்முடைய உரிமைகளை கேட்கலாம். அதுதான் அரசு அதிகாரம். அந்த அரசு அதிகாரத்தை பெறுவதற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய உறவினர்கள் இன்னைக்கு நிறையா படித்து நல்லா வந்துருக்கீங்க. தொடர்ந்து நம்முடைய குழந்தைகளை படிக்க வைங்க. நாங்கள் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசியலில் நாங்கள் நிறையா பட்டுட்டோம். எப்படி பட்டோம்னா சொல்ல முடியாது. இன்னொரு நாள் மேடையில் பேசுகிறேன். அனைவருக்கும் மீண்டும் ஒரு இந்த நிகழ்ச்சியை, அதுவும் குறிப்பாக இனமான உணர்வுகள் சிறப்பு செய்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரவர் சங்கத்தால் நடத்தப்படுகின்ற இந்த விழாவிற்கு சிறப்பாக செய்த மரவர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும், இங்கே இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற இளைய மன்னர் ஆதித்யா சேதுபதி அவர்களுக்கும், தொப்புள்குடி உறவின் ஒரே ஒரு உறவின் முறையின் அடிப்படையிலே மரவர் சங்கம் என்ற ஒரு எழுத்தாலே எழுதப்பட்ட அத்துணை உயிர்களாகிய நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இதற்கு அர்த்தம் அது ஒன்றுதான், தொப்புள்குடி உறவு. எங்களது அருமை தலைவர் அண்ணன் விஜயகுமார் அண்ணன் இன்று அவர் ஏதோ ஒரு காரணத்தை நோக்கி அவர் சிறப்புரை ஆற்றவில்லை என்பது, அவர் சிறப்புரை ஆற்றியிருந்தால் அதற்கு அர்த்தம் அவர் சொல்லியிருப்பார்கள். அவர் எடுக்கும் பொழுதே அவர் வார்த்தையிலே வருகின்ற ஒரே வார்த்தை தொப்புள்குடி உறவு என்றுதான் அவர் அனைத்து உலக மலேசியா மாநாட்டிலே சென்று ஆரம்பித்த வார்த்தை. அங்கிருந்து மொத்த உலகம் முழுவதும் இந்த தொப்புள்குடி உறவு மரவர் பேரவையின் சார்பாக அங்கே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.